எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்கள், இந்த தனுசு ராசிக்காரங்க அதை ஒரு மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பின்னடைவு வந்தாலும் சரிங்க, தொடர்ந்து போராடி எதில் பின்னடைவு கண்டீங்களோ அதில் நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். குருவாதிபதியாக கொண்ட தனுசு ராசி எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறும். இந்த குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பெருசாக பணத்தின் பின்னாடிலாம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை. இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். ரொம்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னதாக அவமானப்படுத்திட்டா கூட அவங்கள அறவே ஒதுக்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், இந்த ஒரு விஷயம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பொருந்தும். இந்த பணத்தை பார்த்துலாம் மயங்க மாட்டாங்க. அன்புக்கு அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக பாருங்கள் சுக்கிரன் வராரு. அதனால் தனுசு ராசியில் இருக்கிறவங்க இந்த கார் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டில் போன்ற தொழிலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். தனுசு ராசிக்கு அதிபதி குரு, ஓதண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், அடிக்கடி போராட்டம் அப்படிங்கிறது குறுக்கிட்டுட்டே இருக்கும். இதனால் அவ்வப்போது உங்களோட மகிழ்ச்சி, சந்தோஷம் இழந்து நிற்பீங்க. இறைவனா மனிதனாக வாழ்ந்த இடத்துல நீங்கள் இறை வழிபாட்டை செஞ்சால் நன்மையை பெற முடியும். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைக்கும் தலங்களுக்கு சென்று தனுசு ராசிக்காரங்க வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட தலம் எது அப்படின்னு பார்த்தா திருப்புட்குழி. திருப்புட்குழி அப்படிங்கிறது மருவிதான் இப்போ திருப்புட்குழி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஜடாயு அந்த கழுகாரசரன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஸ்ரீராமன் தன்னோட கைகளாலேயே ஈமக்கரையை செஞ்ச தலம். ராவணனை வதம் செஞ்சு வெற்றி கோலத்தில் விஜய ராகவனா அருள்பாலிக்கக்கூடிய தலம். ஜடாயுவுக்கு அந்த வெற்றி கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு இறைவன் காட்சியளித்திருக்கிறாரு. இந்த தலம் கோதண்ட குருவின் பிறந்த நீங்கள் இந்த தலம் இறைவனை வழிபட்டால் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும், நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்குது, எதெல்லாம் நல்லதாக நடக்கும், எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு தலைமை பதவியை விரும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இந்த தனுசு ராசிக்கு பாக்கி அதிபதி பாருங்கள் சூரியன். அந்த சூரியன் இப்போ 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில், அதாவது வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பிறந்துருச்சுன்னு அர்த்தங்க. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் அடிக்கடி நீங்கள் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் வந்த வேதனைகளையுமே சோதனைகளாக மாற்றுவீங்க, சாதனைகளாக உருவாக்குவீங்க. உழைப்பின் மேலே ஆர்வம் குறைஞ்சி அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கும் எண்ணம் மேலோங்கும். உங்கள் தந்தையோட ஆலோசனையால் பயன் பிறக்கும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட தொல்லை குறையுது. அவங்களோட முன்னேற்றத்திற்காக சுப செலவுகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டில் குடியேறவுமே வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. பூமி மனை வாங்குறத பற்றின சிந்தனை வரும். பத்திர பதவியில் நிலவிய தடை தாமதம் நீங்கும். தங்கம் வெள்ளி அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். சொத்து வாங்குறது விற்கிறது லாபத்தை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளை கொஞ்சம் ஒத்தி போடுங்க. பொருளாதாரத்தில் நிலவிய ஏற்ற இறக்கம் மந்தமான நிலை இப்போ மாறும். கூட்டத்தொழிலில் பலன் இருக்குது. குடும்பத்தில் அமைதி வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் பெறக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடை செய்யுங்க, நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அரசியல், ஆன்மீகம், கலை எல்லா துறையிலையுமே உங்கள் திறமை இப்போது விரிவடையும். அனைத்து துறையிலையுமே உங்கள் திறமை பிரபலமடையும். கண் காது மூக்கு தொடர்பான கொஞ்சம் உடல் உபாதைகள் வரலாம், அது வைத்தியத்தால் சரியாகும். திருமணம், குழந்தை பேர், கல்வி செலவு, வீடு கட்ட செலவு, கோவில் பிரார்த்தனை போன்ற சுப செலவு வரும். வீண் செலவுகளை குறைச்சா மன அமைதி அதிகரிக்கலாம். அத்தியாவசிய செலவை செய்யுங்க, ஆடம்பர செலவை தவிர்த்திடுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்குது, அக்கறையும் பிறந்திருக்கு. அதே போல் மாமனார் வீட்டில் சின்ன சின்னதாக தொல்லைகள் இருந்தாலும் அந்த தொல்லைகள் இப்போ மறையும். உத்தியோகம் அல்லது தொழிலில் நல்ல மாற்றத்தை நீங்கள் இப்போ சந்திக்க போகிறீங்க.
வெளிநாட்டு வேலை, அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பு தரும். வேலையில் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கிறது போல தோணும். வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குது. ஆயுள் பயம் நீங்குது. பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் விழிப்புணர்வோடு செயல்படுங்க, நல்லது உண்டாகும். இது கிரகண மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முடிகிற வரைக்குமே சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபடுங்க. உங்கள் முன்னோர்களை நீங்கள் வழிபடுறதுனால எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் அடிப்படையால் தொழில், கமிஷன் அடிப்படையிலான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன் தரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தகவல் தொடர்பு சாதனம் உள்ளவங்களுக்கு கூட பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும் பாருங்கள். கடன் வாங்கி, அட்வான்ஸ் வாங்கி, போனஸில் கடனை கழித்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உயரும். இந்த ஜாமீன் கடன், இஎம்ஐ சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். கவனமாக வரக்கூடிய வர வச்சு கடன் அடைப்பதற்கான வழியை உபயோகப்படுத்திக்கோங்க. கடன் வாங்கி சுப தொழில் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. சீட்டு பணம், இந்த ரேஸ், பங்கு சந்தை மூலம் வருமானம் குறையும், கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் பூர்வீக சொத்து விற்றுட்டு புதிய சொத்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணக்கவலை குறையும். பாக்கிய பலத்தால் தாராளமான வரவு இருக்குது. பணப்புழக்கம் உண்டாகும். கை நிறைய பணம் புரள்வதால் புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. அறிவு, திறமை இருந்தும் பயன்படுத்தவோ சாதிக்கவோ முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்கள் மனக்குறை இப்போ தீரப்போகுது. உண்மையான உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்யும் காலம் இது. திடமான நம்பிக்கையும் தெம்பு உற்சாகமும் அதிகரிக்க போகுது. புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நிலவி வந்த எதிர்ப்பு விலகும். மனதில் நிறைவும் நிகழ்ச்சியும் பிறக்குது. ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழல் உருவாகலாம். தொழிலில் உண்டான நெருக்கடி நீங்கும். சிலர் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான அமைப்பும் உண்டாகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க. துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரும். தனயோகம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி பிறக்குது. உத்தியோகத்தில் நிலவிய சங்கடம் குறையுது. வேலை இல்லாதவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பும் பிறக்கும். மேல் அதிகாரிகள் அன்பு, ஆதரவு, பாராட்டு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வோடக்கூடிய இடமாற்றம் வரலாம். வேலைக்காக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அரசு வேலை, அரசாங்க பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுய ஜாதக பலனை சரிபார்க்காம தேவையில்லாமல் சிக்கலில் சிக்கிறாதீங்க. சுய ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டு புதிய மாற்றங்களை செய்யலாமா வேண்டாம் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா தசா புத்தி ஒருத்தருக்கும் மாறும். அதை பொறுத்து பலன்களும் வேறுபடும். பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு செய்யுங்க, நல்லது உண்டாகும். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த துறைகளால் ஆதாயம் இருக்குது. அயல்நாட்டு குடிமுறைக்கு முயன்றவங்களுக்கு உங்கள் விருப்பம் பாருங்கள் இப்போ நிறைவேற போகுது. பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுல இந்த சர்ச்சையும் விலகுது. லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டும் பணியும் துரிதப்படும். புதிய சொத்துக்களின் பத்திர பதிவு இப்போ நல்லபடியாக நடக்கும். வழக்குகளில் வெற்றி உறுதியாகும். பயணங்கள் மிகுதியாகும். வாரிசு இல்லாதவங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற நல்ல பலன்களும் சந்தோஷமும் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பிறந்திருக்கு. கைவிட்டு போகிற நிலையில் இருந்த பூர்வீக சொத்து கூட பாருங்கள் கோர்ட்டு தீர்ப்பால் உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையால் மகிழ்ச்சி அதிகரிக்குது. ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கியம் தொல்லை குறையுது. தாய் தந்தையரின் விருப்பத்தையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இப்போ சிறப்பாக நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. காரிய தடை, மன சஞ்சலம் குறையும். பிள்ளைங்க வழியில் நன்மை பல மடங்கு உருவாகும். பணவரவும் சரி, வருமானமும் சரி இப்போது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. பாகப்பிரிவினை சார்ந்த விஷயத்தில் கூட பிறந்தவங்க கிட்ட மன உளைச்சல் ஏற்படாமல் முக்கிய ஆவணத்தில் கையெழுத்து போடும் பொழுது கவனமாக கையெழுத்து போடுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. காதல் திருமணத்துக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். இளைய சகோதரன் சகோதரி அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. இதனால் உங்களுக்கு உயர்வும் ஏற்படும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் இன்னுமே சிறப்பான உயர்வு பெறலாம். நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் தாய் தந்தையின் அன்புக்கு ஒரு பாத்திரமாக விளங்குவீங்க. அவங்களோட அன்பால் சில ஆதரவான நன்மை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே அமைப்பு நல்லாயிருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டால் நன்மையை பெறலாம். பொதுவாக இந்த கடன் தொலையிலிருந்து விடுபட்டு வெளிவரலாம். நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இந்த தனுசு ராசிக்கு தேவையான உதவி அந்தந்த நேரத்தில் கிடைக்கும்.
பாகப்பிரிவினை கூட நல்லபடியாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சொத்து விஷயத்தில், பத்திரப்பதிவு விஷயத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.